ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல ரேஷன் கடையில ரிசல்ட் எப்ப வெளியிட போறாங்க, இது குறித்து சில முக்கிய தகவல்களை இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க அந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் குறித்து சில அப்டேட்கள் நமக்கு வந்திருக்கு. 7வது மற்றும் 8, 9 இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் குறித்து நமக்கு சில அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. தமிழகத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 5, 6 மாவட்டம் 7 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல நீங்க செக் பண்ணிருக்கலாங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டத்திற்கு ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் எப்ப வெளியிடுவாங்க, இது குறித்து பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் தினசரி இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ட்டு மக்கள் எல்லாமே கடந்த மாதம் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதத்துல இருந்து ஒவ்வொரு மாவட்டமா ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த ரேஷன் கார்டோடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக அனைவருமே 38 மாவட்டத்தில் இருக்கிற தேர்வர்கள் அனைவருமே ஒரு 6-7 மாதமாக வெயிட் பண்ணியிருந்து இப்போ ஒரு நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. ஒரு 7 மாவட்டங்களுடைய ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு ரிசல்ட் எப்போ வெளியிட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய நிலையில போன வாரமே நமக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சில மாவட்டங்களுடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெளியிடுறாங்க எங்க வெளியிடுறாங்கன்னு தெரியவே தெரியாது. ஸோ உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படின்றத நீங்களே பார்த்து அதுக்கு டிஆர்பியோடைய இணையதளத்துல நீங்க செக் பண்ணி இப்படி ஹோம் அழுத்துனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகி இருக்கா இல்லையா. இப்போ பாருங்க இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியே இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனால செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்குடைய இணையதளத்துல நீங்க செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா ரிசல்ட் ஒரு 2 மாவட்டங்களுக்கு மேல இன்னும் சற்று நேரத்துல வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, ரேஷன் கடையுடைய தேர்வர்கள் அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தகவல் வெளியாகிட்டு இருக்குங்களா. ஸோ கட்டாயம் இன்னைக்கு இந்த 2லிருந்து ஒரு 3 மாவட்டங்களுக்கு மேல ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போறாங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்க அனைவருக்குமே டிஆர்பியோடைய வந்து நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. ஸோ டிஆர்பியோட இணையதளத்துல இந்த ரிசல்ட்டை நீங்க செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த செலக்ஷன் டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இவ்வளவு டிலே பண்றாங்க, எதனால இவ்வளவு டிலே பண்றாங்க, ஸோ அந்த மாதிரி ரிசல்ட்டுக்கும் 5-6 மாதங்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்படி டிலே பண்றதுக்கான காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அந்தந்த மாவட்ட வாரியா இருக்கிற டிஆர்பியுடைய அதிகாரிகள் கையில இருக்கு. அவங்க எப்ப வெளியிட சொல்ல போறாங்களோ அந்த டைம்ல கூட்டுறவு அதிகாரிகள் வந்து வேளாண்மை அதிகாரிகளை வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 7 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியானதுனால மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்ப ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்றிலிருந்து ஒரு 3 தினங்கள் செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் 17, 18, 19 இந்த தேதிகள்ல அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்ய போறாங்க. ஸோ அதனால கவலையப்பட வேண்டாம். இந்த ஒரு 3 தினங்கள்ல ரிசல்ட் எல்லாருக்குமே கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி இந்த வீடியோ பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த நேர்காணல் எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஸோ ஏற்கனவே நிற்கிறதுக்கு பண்ண ஆல் டிக்கெட் எல்லாமே வெளியிடாம இருந்தாங்க. அவங்களுக்கு ஆல் டிக்கெட் வெளியிடப்பட்டு நேர்காணல் முடிக்கப்பட்டது. இதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல ரிசல்ட் அதிரடியா வெளியிட போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு கம்மியான பீப்புள் செலக்ட் பண்ணதுனால அவங்க ஒரு பக்கம் வந்து போராட்டிட்டு இருக்காங்க. அமைச்சர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மனுக்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பெயர்கள் எல்லாமே வரல அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கைக்கு அரசு என்ன செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ திருப்பத்தூர் இந்த மாதிரி காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 16, 17, 20 இந்த மாதிரி 2 டிஜிட் நம்பர்ல ரொம்ப கம்மியான பீப்புள் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துடைய வேகன்சிஸ் 10ல் 1 பகுதி கூட எடுக்கல அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு பட்டியல் வருமா அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா எதிர்பார்ப்புகளோடைய நம்ம வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா இன்னொரு பட்டியல் வரும்
அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸோ கண்டிப்பா மீதி அந்த ஆல்ரெடி ரிசல்ட் வெளியான மாவட்டங்களுடைய கம்மியான பேர் இருக்கிறதுனால இன்னொரு பட்டியல் வெளியிடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் பார்ட் 2 வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். தகவல்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல ரேஷன் கடையில ரிசல்ட் எப்ப வெளியிட போறாங்க, இது குறித்து சில முக்கிய தகவல்களை இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் குறித்து சில அப்டேட்கள் நமக்கு வந்திருக்கு. 7வது மற்றும் 8, 9 இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் குறித்து நமக்கு சில அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. தமிழகத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 5, 6 மாவட்டம் 7 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல நீங்க செக் பண்ணிருக்கலாங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டத்திற்கு ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் எப்ப வெளியிடுவாங்க, இது குறித்து பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் தினசரி இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ட்டு மக்கள் எல்லாமே கடந்த மாதம் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதத்துல இருந்து ஒவ்வொரு மாவட்டமா ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக அனைவருமே 38 மாவட்டத்தில் இருக்கிற தேர்வர்கள் அனைவருமே ஒரு 6-7 மாதமாக வெயிட் பண்ணியிருந்து இப்போ ஒரு நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. ஒரு 7 மாவட்டங்களுடைய ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு ரிசல்ட் எப்போ வெளியிட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய நிலையில போன வாரமே நமக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சில மாவட்டங்களுடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெளியிடுறாங்க எங்க வெளியிடுறாங்கன்னு தெரியவே தெரியாது. ஸோ உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படின்றத நீங்களே பார்த்து அதுக்கு டிஆர்பி உடைய இணையதளத்துல நீங்க செக் பண்ணி இப்படி ஹோம் அழுத்துனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகி இருக்கா இல்லையா, இப்போ பாருங்க இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியிருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்குடைய இணையதளத்துல நீங்க செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா ரிசல்ட் ஒரு 2 மாவட்டங்களுக்கு மேல இன்னும் சற்று நேரத்துல வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு ரேஷன் கடையுடைய தேர்வர்கள் அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தகவல் வெளியாகிட்டு இருக்குங்களா. ஸோ கட்டாயம் இன்னைக்கு இந்த 2லிருந்து ஒரு 3 மாவட்டங்களுக்கு மேல ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போறாங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்க அனைவருக்குமே டிஆர்பியோடைய வந்து நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. ஸோ டிஆர்பியோட இணையதளத்துல இந்த ரிசல்ட்டை நீங்க செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த செலக்ஷன் டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இவ்வளவு டிலே பண்றாங்க, எதனால இவ்வளவு டிலே பண்றாங்க, ஸோ அந்த மாதிரி ரிசல்ட்டுக்கு 5-6 மாதங்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்படி டிலே பண்றதுக்கான காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அந்தந்த மாவட்ட வாரியா இருக்கிற டிஆர்பியுடைய அதிகாரிகள் கையில இருக்கு. அவங்க எப்ப வெளியிட சொல்ல போறாங்களோ அந்த டைம்ல கூட்டுறவு அதிகாரிகள் வந்து வேளாண்மை அதிகாரிகளை வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 7 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியானதுனால மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்ப ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்றிலிருந்து ஒரு 3 தினங்கள் செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் 17, 18, 19 இந்த தேதிகள்ல அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்ய போறாங்க. ஸோ அதனால கவலையப்பட வேண்டாம். இந்த ஒரு 3 தினங்கள்ல ரிசல்ட் எல்லாருக்குமே கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி இந்த வீடியோ பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த நேர்காணல் எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஸோ ஏற்கனவே நிற்கிறதுக்கு பண்ண ஆல் டிக்கெட் எல்லாமே வெளியிடாம இருந்தாங்க. அவங்களுக்கு ஆல் டிக்கெட் வெளியிடப்பட்டு நேர்காணல் முடிக்கப்பட்டது. இதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல ரிசல்ட் அதிரடியா வெளியிட போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு கம்மியான பீப்புள் செலக்ட் பண்ணதுனால அவங்க ஒரு பக்கம் வந்து போராட்டிட்டு இருக்காங்க. அமைச்சர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மனுக்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பெயர்கள் எல்லாமே வரல அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கைகள் அரசு என்ன செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ திருப்பத்தூர் இந்த மாதிரி காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 16, 17, 20 இந்த மாதிரி 2 டிஜிட் நம்பர்ல ரொம்ப கம்மியான பீப்புள் தான் எடுத்துட்டு இருக்காங்க.
ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துடைய வேகன்சி சர்வேல 10ல் 1 பகுதி கூட எடுக்கல அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு பட்டியல் வருமா அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா எதிர்பார்ப்புகளோடைய நம்ம வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா இன்னொரு பட்டியல் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸோ கண்டிப்பா மீதி அந்த ஆல்ரெடி ரிசல்ட் வெளியான மாவட்டங்களுடைய கம்மியான பேர் இருக்கிறதுனால இன்னொரு பட்டியல் வெளியிடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ப்ரொவிஷனல் செலக்ஷனிஸ்ட் பார்ட் 2 வெளியிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்க்கலாம். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.